வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே. நீங்கள் உங்கள் அம்மாவை அதிகமாக நேசிக்கின்றீர்களா? உங்கள் அன்பை உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கின்றீர்களா? இதோ உங்களுக்காக அம்மாவை நேசிக்கும் கவிப்பிரியர்களுக்கு ஓர் கவிதை. உயிருக்கு உயிர் கொடுத்தவள். கவிதையின் தலைப்பு உயிருக்கு உயிர் கொடுத்தவள். என் உயிர் துடித்த முதல் நொடியில் தன் இதய துடிப்பை எனக்காக மாற்றியவள் அம்மா. என் அழுகையை தாலாட்டாய், என் சிரிப்பை வெற்றியாய் கொண்டவள் அம்மா. நான் தடுமாறினால் தன் கையை நீட்டியவள். நான் ஓடினால் சிறகாய் நிற்பவள். என் பசியை தீர்க்க தான் பசியாய் கிடப்பவள். என் பசியை தீர்க்க தான் பசியாய் கிடப்பவள். என் கண்ணீர் கண்டால் கலங்கி நிற்பவள். என் தோல்வியில் கூட உன்னால் முடியும் என்று தட்டி கொடுப்பவள். அவள்தான் என் உயிருக்கு உயிரூட்டிய அம்மா. என் எதிர்கால கனவுகளுக்காய் தன் தூக்கத்தை இழந்தவள். என் நிம்மதிக்காய் வலிகளை சுமந்தவள். நான் பெரியவனானாலும் என்னை குழந்தையாய் பார்ப்பவள். என் பெயரை சொன்னாலே பெருமிதம் கொள்பவள். அவளின் அன்பு ஒரு நிழலின் பிம்பம். அவளின் அன்பு ஒரு நிழலின் பிம்பம். அவள் கொடுக்க மாட்டாள் எனக்கு துன்பம். அவள் எனக்கு கொடுக்க மாட்டாள் துன்பம். என் உயிர் துடித்த முதல் நொடியில் தன் இதய துடிப்பை எனக்காக மாற்றியவள் என் அம்மா. என் அழுகையை தாலாட்டாய், என் சிரிப்பை வெற்றியாய் கொண்டவள் என் அம்மா. நான் தடுமாறினால் தன் கையை நீட்டியவள். நான் ஓடினால் திறகாய் நிற்பவள். என் பசியை தீர்க்க தான் பசியாய் கிடப்பவள் என் அம்மா. என் கண்ணீர் கண்டால் கலங்கி நிற்பவள். என் தோல்வியில் கூட உன்னால் முடியும் என்று தட்டி கொடுப்பவள். அவள்தான் என் உயிருக்கு உயிரூட்டிய அம்மா. என் எதிர்கால கனவுக்காய் தன் தூக்கத்தை இழந்தவள். என் நிம்மதிக்காய் வலிகளை சுமந்தவள். நான் பெரியவனானாலும் என்னை குழந்தையாய் பார்ப்பவள். என் பெயரை சொன்னாலே பெருமிதம் கொள்பவள். அவளின் அன்பு ஒரு நிழலின் பிம்பம். அவள் கொடுக்க மாட்டாள் எனக்கு ஒருபோதும் துன்பம். அவள் எனக்கு கொடுக்க மாட்டாள் ஒருபோதும் துன்பம். நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கவிதை உடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.